தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அதிஷி வெற்றி பெற்றிருக்கிறார். கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லியின் முதலமைச்சர் அதிஷி வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. 2700 வாக்குகள் வித்தியாசத்தில் டெல்லி முதலமைச்சர் அதிஷி வெற்றி பெற்றிருக்கிறார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பல தொகுதிகளில் வெற்றியை இழந்த நிலையில் ஆம் ஆத்மியின் முதலமைச்சர் அதிஷி 2700 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது டெல்லி செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைகிறார். ஆண்டன், தற்போதைய முதலமைச்சர் அதிஷி வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆப்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிஷி ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அதிஷியும் தொடர்ந்து பின்னணியில இருந்து வந்தார், பின்தங்கி இருந்து வந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் பிதூரிக்கு எதிராக தொடர்ந்து பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால், அதுபோல மணிஷ் சிசோடியா என அனைவருமே அவங்க தங்களுடைய தொகுதிகளில் பின்தங்கிய சூழ்நிலையிலே இருந்து வந்தனர். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தகவலின்படி அதிஷி தற்பொழுது முன்னணியில் இருப்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய தகவலின்படி 41,530 வாக்குகள் அவர் வாங்கியிருக்கின்றார். அதே சமயத்தில் அவருக்கு எதிராக போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் பிதூரி 40,541 வாக்குகள் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 989 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னில் இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அந்த தகவலை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் பின்தங்கி இருந்த ஒருவர் தற்பொழுது முன்னேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்திலிருந்தே இந்த முடிவுகளில் முன்னுக்கு பின் மாற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் பார்த்தது போல அரவிந்த் கெஜ்ரிவால் முதலில் பின்தங்கி இருந்தார், பிறகு அவர் சற்று முன்னேறி இருந்தார். அதன் பின்னர் தொடர்ந்து அவர் பின்தங்கி தோல்வி சந்திக்கக்கூடிய நிலைக்கு இருந்தது. அதுபோல மணிஷ் சிசோடியாவும் தொடர்ந்து பின்தங்கியே இருந்திருந்தார். அது போன்ற சூழ்நிலை அவர் தோல்வி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அதிஷியும் தொடர்ந்து பின்தங்கி இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ரமேஷ் பிதூரியை விட அதிக வாக்குகள் பெற்றிருப்பதை இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது உறுதி செய்திருக்கின்றது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.